கோவம் மற்றும் அடையாறு ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க பல்வேறு சவால்கள் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். 540 இடங்களில் கழிவுநீர் கலப்பதாகவும் குழாய்கள் அமைத்து அதை தடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கூவத்தையும் அடையாறையும் சீர் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கொஞ்சம் ஏற்கனவே நாங்களும் முயற்சித்து தான், கலைஞர் அவர்களும் முயற்சித்து தான் கூவத்தை சரி செய்ய வேண்டும் என்று. என்ன சங்கடம் என்று சொன்னால், சென்னையில் 540 இடங்களில் அந்த கழிவுநீர் அங்கங்கு கலக்கிறது. அடையாறிலும் கலக்கிறது, கூவத்திலையும் கலக்கிறது. சரி, அந்த 540 இடத்துல கலக்கிற அந்த குடிநீர் திட்டம் ஒரு நாளைக்கு 1300 mld கொடுக்கிறோம். ஒரு 100 லிட்டர் என்று சொன்னால் 5 லிட்டர் 10 லிட்டர் தான் செலவாகும். பாக்கி 90 லிட்டர் தரைக்கு கழிவதாக தான் போகும். எனவே அவ்வளவு கழிவையும் கொண்டு போய் சுத்திகரிப்பு செய்து நெசப்பாக்கத்தில் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் 1000 mldக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கினாலும் கூட அது இதையும் எடுத்து சென்று சுத்திகரித்து நிலத்தடி நீரை பெருக்கினால்தான் அந்த தண்ணீர் சரியாக வரும். எனவே அந்த 540 இடங்களில் இருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குழாய்கள் பதிக்க வேண்டும், சாலைகளை தோண்ட வேண்டும், போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, எல்லா சிரமங்களும் இருக்கிறது. எனவே அதில் மிகப்பெரிய சவால்களை இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் என்றால் அது கடைசியாக இறுதியாக செய்ய முடியவில்லை. எனவே எங்கெங்கே தேங்கி இருக்கிற ஆறுகளை எல்லாம் ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம், வீராங்கல் ஓடை போன்ற நீர்வளத்துறையில் இருந்த ஆறுகளை மீட்டெடுத்து நம்ம அரசாங்கம் எடுத்து, மாநகராட்சி எடுத்து சாலைகளை, அந்த ஆறுகளை தூர்வாருகிற நிலையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.